வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமோட என்சிஆர்டி சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த என்சிஆர்டி சிலபஸோட ஜென்ரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்கள் படிச்சுக்கலாம். ரயில்வே எக்ஸாம் எல்லாமே என்சிஆர்டி சிலபஸில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த 3 வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த 3 வீடியோமே தனி பிளேலிஸ்ட்டை இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்டிபிசி எக்ஸாமுக்கு எல்லாமே இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பார்த்த அந்த அணு கொள்கைகள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிலோட தொடர்ச்சி தான் இது. இல்லை ஹைன்சன்பர்க்கோட நிச்சயமற்ற கொள்கை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹைன்சன்பர்க் நிச்சயமற்ற கொள்கையில் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு எலக்ட்ரானோட சரியான நிலை மற்றும் முந்தத்தை ஒரே நேரத்தில் தீர்மானிக்க முடியாது. ஒரே டைம்ல அது எந்த நிலையில இருக்கு, அதோட திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எலக்ட்ரானுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ஹைன்சன்பர்க்கோட நிச்சயமற்ற கொள்கை. அடுத்து பாத்தீங்கன்னா குவாண்டம் எண்கள். குவாண்டம் எண்கள்னா என்னன்னா, ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட நிலை, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானோட ஆற்றல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் குவாண்டம் எண்கள்னு சொல்றாங்க. இது எலக்ட்ரானோட முகவரி, ஸோ எலக்ட்ரானோட அட்ரஸ் இந்த குவாண்டம் எண்கள் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த குவாண்டம் எண்கள் 4 வகையான எண்கள் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா முதன்மை குவாண்டம் எண்ணுன்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ 1, 2, 3ன்னு சொல்லி அந்த நம்பர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. அடுத்து கோண உந்த குவாண்டம் எண். கோண உந்த குவாண்டம் எண்ணை எல்லுன்னு சொல்றாங்க. இதோட வேல்யூ 0வா இருக்கும், இல்லை 0ல இருந்து n-1. மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிக்குது, 1, 2, 3ன்னு. பட் கோண உந்த குவாண்டம் எண் 0ல இருந்து n-1 வேல்யூ வரைக்கும் இருக்கும். அடுத்து காந்த குவாண்டம் எண், அதை mlன்னு சொல்றோம். இல்லைன்னா இதை எம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ml அல்லது m. அதாவது என்னன்னா, இந்த எம்மோட வேல்யூங்கிறது -l இருந்து +l வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தற்சுழற்சி குவாண்டம் எண். தற்சுழற்சி குவாண்டம் எண் எஸ்ன்னு சொல்றாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +1/2 அல்லது -1/2, 2 வேல்யூ தான். ஒன்று +1/2 இருக்கும், -1/2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த 4 எண்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 எண்களோட வேல்யூமே ஒரே மாதிரியா அமையாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குவாண்டம் எண்கள்ல 4 வகை: முதன்மை குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண். அடுத்து பவுலி தவிர்ப்பு கொள்கை. பவுலியோட தவிர்ப்பு கொள்கை அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 ஒத்த பெர்மியான்கள். பெர்மியான்கள்னா என்னன்னா, அரை முழு எண் சுழல் கொண்ட துகள்கள். இது ஒரே நேரத்தில் ஒரே குவாண்டம் நிலையை ஆக்கிரமிக்க முடியாது. நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, எல்லாமே ஒரே வேல்யூ இருக்காது ஒரே நேரத்துல. இதுதான் குவாண்டம் இயந்திரவியல் கொள்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் மட்டுமே இருக்கக்கூடும். ஒரு ஆர்பிட்டால், அதாவது அந்த ஆற்றல் மட்டம்னு சொல்றோம் இல்லையா, இதை சுத்தி அணுக்கருவை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டத்துல ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கணும். இந்த எலக்ட்ரான் எதிரெதிர் சுழற்சியை பெற்றிருக்க வேண்டும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தக்கூடியதா இருக்கணும், அதுவும் 2 எலக்ட்ரான்கள் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இது பவுலியோட தவிர்ப்பு கொள்கை. அடுத்து ஜூமனின் விளைவு. ஜூமனின் விளைவுனா என்னன்னா, அணு நிறமாலையிலிருந்து பெறப்பட்ட நிறமாலை கோடுகள் ஒரு காந்த புலத்தில் வைக்கப்படும் போது அவை பல நுண்ணிய கோடுகளாக பிரிக்கப்படுது. ஜூமனியனோட விளைவுல காந்த புலத்துல வைக்கணும். அதே இது ஸ்டார்க்கோட விளைவுல மின்புலத்துல வைக்கணும். அந்த நிறமாலை கோடுகளை மின்புலத்துல வைக்கும் போது அவை பல நுண்ணிய கோடுகளாக பிரிக்கப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வேர்டு தான் மாறுது. ஜூமனின் விளைவுல காந்த புலத்தில் அந்த நிறமாலையில் இருந்து பெறப்பட்ட நிறமாலை கோடுகள் காந்த புலத்துல வைக்கப்பட்டு அது பல நுண்ணிய பிரிவு கோடுகளாக பிரிக்கப்படுது. ஸ்டார்க்கோட விளைவுல அணு நிறமாலையிலிருந்து பெறப்பட்ட நிறமாலை வரிகளை மின்புலத்துல வைக்கும் போது அவை பல நுண்ணிய கோடுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஸோ இது 2 மட்டும்தான் இதுல டிஃபரன்ஸ். ஸோ இதோட அணுக்கள் சார்ந்த டாபிக் முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கதிரியக்கம். ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்கரல். ஸோ ஹென்ரி பெக்கரல் அப்படிங்கிறவர் தான் 1896 ஃபர்ஸ்ட் கதிரியக்க தனிமத்தை கண்டுபிடிப்பாரு.
அது ஒரு சோதனையின் மூலமா தான் இதை கண்டுபிடிப்பாரு. இதுக்கு கதிரியக்கம்னு பேர் வச்சவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மேடம் கியூரி அவர்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம அதாவது அது இயற்கையான கதிரியக்க தனிமங்களும் இருக்கு, செயற்கையான முறையில் நம்மளாலையும் கதிரியக்க தனிமங்களை லெபார்டரியில உருவாக்க முடியும். ஸோ இதுல 29 கதிரியக்க பொருட்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது இயற்கையில அப்படின்னு சொல்றாங்க. 29 கதிரியக்க பொருட்கள். இது அருமண் உலோகமாகவோ அல்லது இடைநிலை உலோகமாகவோ தான் நமக்கு பூமியில கிடைக்குது. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து அணுக்கருவோட தன்னிச்சையான சிதைவு செயல்முறை தான் இந்த கதிரியக்கம். கதிரியக்கம்னா என்னன்னா ஏற்கனவே இருக்க அந்த தனிமத்தோட அணுக்கரு இருக்கு இல்லையா, அது சிதையக்கூடியது, அதுவா சிதையும். அந்த செயல்முறைக்கு பேர் தான் கதிரியக்கம். இதுக்கு ஹைக்கர் எண்ணால அளவிடப்படுகிறது. எந்த எண்ணால் இந்த கதிரியக்கம் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைக்கர் எண் வச்சுதான் அளவிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன மாதிரி இது சிதைஞ்சு என்ன மாதிரியான கதிர்களை உமிழுது அப்படின்னா ஆல்பா, பீட்டா, காமான்னு சொல்லக்கூடிய 3 வகையான கதிர்கள் அல்லது துகள்களை உமிழ்கிறது. இந்த கதிரியக்கத்தோட யூனிட்ஸ் பார்த்தோம்னா பெக்கரல், ஏன்னா அவர் கண்டுபிடிச்சவரோட பேரை வச்சு பெக்கரல் பிக்யூன்னு சொல்றாங்க. இதுதான் எஸ்ஐ யூனிட். ஸோ கதிரியக்கத்தின் எஸ்ஐ யூனிட்னு கேட்டாங்கன்னா பெக்கரல். அது தவிர்த்து நிறைய யூனிட்ஸ் இருக்கு. கியூரி, சிஐன்னு சொல்லக்கூடிய கியூரி, ஏன்னா மேடம் கியூரி தான் பேர் வச்சிருப்பாங்க. அந்த கியூரி அவங்க பேரை வச்சும் கதிரியக்கத்தோட யூனிட் சொல்றாங்க. அடுத்து ரூதர்ஃபோர்ட், அவரோட பேரை வச்சும் சொல்றாங்க. அடுத்து இன்னொன்னு ராஞ்சன்ட். இந்த ராஞ்சன்ட்ங்கிறது என்னன்னா காமா மற்றும் எக்ஸ் கதிர்களை வெளியிடக்கூடிய கதிரியக்க பொருட்களோட அழகுன்னு கேட்டாங்கன்னா ராஞ்சன்ட். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். பட் இது 4மே பெக்கரல், கியூரி, ரூதர்ஃபோர்ட், ராஞ்சன்ட் இந்த 4மே கதிரியக்கத்தோட யூனிட்ஸ் தான். எஸ்ஐ யூனிட்னு கேட்டாங்கன்னா பெக்கரலை போட்டுருங்க. ஓகேவா? காமா மற்றும் எக்ஸ் கதிர்களை வெளியிடக்கூடிய கதிரியக்க பொருளோட யூனிட்னு கேட்டாங்க அப்படின்னா ராஞ்சன்ட். மற்றது கியூரி, ரூதர்ஃபோர்ட். அடுத்து ஒரு கியூரிங்கிறது எவ்வளவு பெக்கரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 × 10^10. ஸோ 3 ஆட் பண்ணால் 10 வரும், பவர்லையும் 10 வரும். ஸோ 3.7 × 10^10 பெக்கரல் தான் ஒரு கியூரி. அடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா செயற்கை கதிரியக்கம். ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரின் கியூரியும் ஜோலியட் அவங்களும் 1934 1896 இயற்கையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 1934 தான் செயற்கை கதிரியக்கத்தை கொண்டு வர்றாங்க ஐரின் கியூரியும் ஜோலியட்டும். ஸோ இந்த 3 கதிர்களை உமிழுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்பா கதிர், ஆல்பா துகள். இது பாசிட்டிவ் சார்ஜ் உடையது, நேர்மறையான சார்ஜ் செய்யப்பட்ட ஹீலியம் அணுக்கருக்கள். ஸோ இது எல்லாமே He42+ அப்படிங்கிற அணுக்களாக தான் இருக்கும் ஆல்பா துகள்கள். ஓகேவா? இது இந்த ஆல்பா துகள்கள் இயற்கை கதிரியக்கத்திலிருந்தும் வெளியிடப்படுது, செயற்கை கதிரியக்கத்திலிருந்துமே வெளியிடப்படுகிறது. இந்த ஆல்பா உமிழ்வு என்ன பண்ணும்னா அணு நிறையை 4ஆக குறைக்கிறது. ஓகேவா? ஸோ 4க்கு குறைக்கணும். அணு எண்ணெய் 2ஆக குறைக்குது. ஸோ அப்படி குறைக்கும் போது தான் நமக்கு ஹீலியம் உருவாகுது. He42 அப்படின்னு சொல்லக்கூடிய 4He2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீலியம் உருவாகுது. அப்போ அணு நிறை 4ஆ இருக்கணும், அணு எண் 2ஆ இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது என்னது ஆல்பா துகள்கள். அடுத்து பீட்டா துகள்கள். இது நெகட்டிவ் சார்ஜ் மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள், அதாவது -1e. அப்படிங்கிறப்போ இந்த பீட்டா உமிழ்வு அணு நிலையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனா அணு எண்ணெய் 1 அதிகரிக்கிறது. அதனாலதான் 1 எலக்ட்ரான்ங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேவா? ஸோ அணு நிறையில எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அணு எண் மட்டும் 1 அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் ஆகுது. காமா துகள்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மின்காந்த கதிர்வீச்சுக்கள். இவை மின்காந்த கதிர்வீச்சுகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக அதிக ஊடுருவு திறன் கொண்டது. மேலே பார்த்தோம் இல்லையா ஆல்பா பீட்டாவை கம்பேர் பண்ணும்போது காமா துகள்கள் தான் அதிக ஊடுருவு திறன் கொண்டதாக இருக்கும். ஸோ இது எப்போ வெளிவரும்? இந்த காமா துகள்கள் அணுக்கரு சிதைவின் போது வெளியாகும். ஓகேவா? அடுத்து அவற்றின் உமிழ்வு அதிகரிப்பு தனிமவரிசை அட்டவணையின் அணுக்கருவின் இடத்தை பாதிப்பதில்லை. இது அணுக்கருவோட எந்த ஒரு சேஞ்சஸையுமே கொண்டு வராது. அணுநிலையிலும் சரி அணு எண்ணிலையும் சரி எந்த ஒரு சேஞ்சஸையுமே கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன அணுக்கரு உலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவை பார்த்துருவோம். ஸோ அணுக்கரு பிளவுனா என்ன?
யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது, ஸோ யுரேனியத்தோட உட்கருவை நம்ம என்ன பண்றோம், நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறிய உட்கருக்களாக பிரியுமா. ஓகேவா, நிறை பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இந்த ஒரு யுரேனியத்தோட அணுக்கருவோட நிறையும் 2ஆ பிரிஞ்சிச்சு இல்லையா, இந்த உட்கருக்களோட நிறையுமே சமமா இருக்கும். பட் இது 2ஆ பிரியும். பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துது. இது 2 உட்கருவா பிரிஞ்சு பிளஸ் நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துது. இதுக்கு பேர் தான் அணுக்கரு பிளவு. ஒரு உட்கரு 2 உட்கருவாக பிரியுது. ஸோ இது வந்து யுரேனியத்தை நம்ம எதை கொண்டு தாக்குறோம், நியூட்ரானை கொண்டு தாக்கும் போது. ஸோ அப்போ இதை கண்டுபிடிச்சவர், அணுக்கரு பிளவை கண்டுபிடிச்சவர் வந்து ஆட்டோகான், எஃப் ஸ்டாட்ஸ்மேன், இவங்க 2 பேரும். ஸோ ஆட்டோகானும் எஃப் ஸ்டாட்ஸ்மேனும் கண்டுபிடிச்சிருக்காங்க அணுக்கரு பிளவை 1939ல். ஸோ செயற்கை கதிரியக்கம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தோம், செயற்கை கதிரியக்கம் 1934, சேம் இயர் தான் இவங்களும் சேம் இயர்ல 5 வருஷம் கழிச்சு 1939ல் வந்து அணுக்கரு பிளவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த யுரேனியம் இருக்கு பார்த்தீங்களா, யுரேனியம் 235, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுரேனியம் 235 நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது நிறைய இது கிடைக்குது. அதோட என்ன கிடைக்குது, ஒரு நியூட்ரானும் பிளஸ் ஆற்றலும் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. BA 14156, KR 9236. இந்த என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பிளவுக்குட்படும் பொருட்கள் எந்தெந்த தனிமங்கள் எல்லாமே பிளவுக்குட்படும். இப்போ யுரேனியத்தை நம்மளால அதோட உட்கருவை 2ஆ பிரிக்க முடியுது. அப்போ இது பிளவுக்குட்படக்கூடிய பொருள் யுரேனியம் 235ங்கிறது. இது தவிர புளூட்டோனியம் 239ம் 241 இதே மாதிரி பிளவுக்கு உட்படுத்தப்படக்கூடியது. அடுத்து அணுகுண்டு. ஓகேவா, இந்த அணுக்கரு பிளவு அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில தான் வந்து அணுகுண்டுங்கிறது வேலை செய்யுது. அதுல எந்த தத்துவம் அப்படின்னா கட்டுப்பாடற்ற தொடர்வினை தத்துவம். அதாவது நிறைய அடுத்தடுத்து ஒன்ன முடிச்சு அடுத்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிளவுட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உட்கரு 2 உட்கரு இருந்துச்சு, அகைன் இந்த உட்கரு 2ஆ பிரியும், இது 2ஆ பிரியும், அகைன் அது 2 அந்த மாதிரி. ஓகேவா, அதுதான் தொடர்வினைன்னு சொல்லுவாங்க, கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த அணுகுண்டு வேலை செய்யுது. ஸோ இந்த தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களோட எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினையும் பெருக்கு தொடர் முறையில் பெருகின்றன. என்னது, ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ இதுல அதிக அளவு ஆற்றல்கள் வெளியேறுது, வெப்பம் வருது, ஒளி வருது, கதிரியக்கமும் வெளியாகிறது இந்த அணுகுண்டுல. ஸோ இந்த அணுகுண்டு எப்போ வந்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945ல். இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, 2ஆம் உலகப் போர்ல ஜப்பானோட ஹிரோஷிமா நாகாசாகி மீது அணுகுண்டு போட்டாங்க இல்லையா, அது இந்த அணுகுண்டு தான். ஓகேவா, இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் அது செயல்பட்டிருக்கு. இது 1945 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த அணுகுண்டோட பேரு, ஹிரோஷிமால போட்ட அணுகுண்டோட பேர் வந்து லிட்டில் பாய், நாகசாயில போட்ட அணுகுண்டோட பேர் வந்து ஃபேட் மேன். ஸோ இது 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கலாம். சரி, அணுக்கரு பிளவு பார்த்துட்டோம். அடுத்து என்ன, அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவுனா லேசான 2 உட்கருக்கள் இணைஞ்சு ஒரு கனமான உட்கருவை உருவாக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து அணுக்கரு இணைவு. இதோட சராசரி ஆற்றல் எவ்வளவு கிடைக்கும் இந்த அணுக்கரு இணைவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.814 into 10⁻⁻12 ஜூல் அளவு ஆற்றல் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, 1H2 + 1H2 இது 2 லேசான அணுக்களோட உட்கரு. இது ஜாயின் ஆகி என்ன கிடைக்குது, ஹீலியம் கிடைக்குது, 2He4 கிடைக்குது, பிளஸ் Q ஆற்றல் கிடைக்குது. ஸோ இந்த அணுக்கரு இணைவு எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா விண்மீன் ஆற்றல்ல பயன்படுகிறது. இந்த கொஸ்டின் கூட எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அணுக்கரு விண்மீன் ஆற்றல் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அணுக்கரு இணைவு. அதே மாதிரி ஹைட்ரஜன் குண்டும் அணுக்கரு இணைவுங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது. ஸோ முன்னாடி பார்த்த அணுகுண்டு வந்து ஹைட்ரஜன் பிளவு, ஹைட்ரஜன் குண்டு வந்து இணைவு, அணுக்கரு இணைவு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம அணு உலை பார்க்கலாம். அணுக்கரு உலை. ஸோ இந்த அணுக்கரு உலை மூலமா தான் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இங்க என்னன்னா கட்டுப்படுத்தப்பட்ட சங்கிலி அணுக்கரு பிளவை அனுமதிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அணுகுண்டுங்கிறது கட்டுப்பாடற்ற பிளவு.
அது பார்த்தோம் இல்லையா. ஆனா இங்கே வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சங்கிலி அணுக்கரு பிளவை அனுமதிக்கிறது. இந்த அணுக்கரு விலை நியூட்ரானோட வேகத்தை குறைக்கவும் தண்டுகளை கட்டுப்படுத்தவும் எரிபொருட்களை கொண்டுள்ளது. ஸோ நியூட்ரான் ரொம்ப ஃபாஸ்டா அதிக அளவு வெளியேறதை குறைக்கிறதுக்கு, அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் எரிபொருள் பயன்படுத்துறாங்க. அந்த எரிபொருள் தான் என்னது? யுரேனியம் 235. ஸோ யுரேனியம் 235 தான் வந்து எது? அணுக்கரு உலையோட எரிபொருள். கேட்கலாம், அணுக்கரு உலையோட எரிபொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா யுரேனியம் 235. அதே இது வந்து தனிப்பானாக இருக்கிறது வந்து கிராஃபைட்டு, கனநீர், அப்புறம் வந்து D2O. ஸோ இது மூணும் வந்து அணுக்கரு உலையோட தனிப்பான்கள். அதே இது குளிர்விப்பானாக இருக்கிறது திரவ சோடியம். ஸோ இது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்கலாம். அணுக்கரு உலையோட குளிர்விப்பானாக பயன்படுவது எதுன்னு கேட்கலாம், திரவ சோடியம். அது இது தனிப்பானாக பயன்படுவது எதுன்னு கேட்டால் கிராஃபைட், கனநீர், D2O. எரிபொருளாக பயன்படுது யுரேனியம் 235. அடுத்து அரை ஆயுள் காலம் அப்படின்னு சொல்றாங்க. அரை ஆயுள் காலம்னா ஒரு கதிரியக்க பொருள் அதில் உண்மையான அளவில் பாதி அளவே இருக்கக்கூடிய நேரம், அதுதான் வந்து அரை ஆயுட்காலம். அதோட ஆயுட்காலத்தில் பாதி மட்டும்தான் அது செயல்படுங்கிற மாதிரி சொல்றது. அடுத்து ரொம்ப முக்கியமானது கதிரியக்க ஐசோடோப்புகள். கதிரியக்க ஐசோடோப்புகள்ங்கிறது ஒரு தனிமத்தோட நிலையற்ற வடிவம். இது கதிர்வீச்சை வெளியிடும், அது மட்டும் இல்லாமல் நிலையான வடிவமாக மாறக்கூடியது. ஓகேவா? இந்த ஐசோடோப்புகளை வந்து நிறைய விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். மருத்துவத்தில், தொழில்துறையில், விவசாயத்தில், அதில் எல்லாத்துக்குமே இந்த கதிரியக்க ஐசோடோப்புகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அப்படி என்னென்ன கதிரியக்க ஐசோடோப்புகள் இருக்குது, அதோட பயன்கள் என்ன, இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்பாங்க, இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், அயோடின் 131. இந்த அயோடின் 131 இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ நம்பரை மாற்றி கொடுத்து கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ அயோடின் 131ங்கிறது முன்கழுத்து கலலை, தைராய்டு நோய் இருக்கு இல்லையா, அதை குணப்படுத்த பயன்படுது. அப்புறம் அதை பரிசோதிக்க, அது எப்படி வந்து இதுக்கு தைராய்டோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அயோடின் 131 பயன்படுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அயோடின்னாலே முன்கழுத்து கலலை, தைராய்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோபால் 60யும் தங்கம் 198, இது ரெண்டுமே புற்றுநோய் கட்டிகளை அழிக்கும் கதிரியக்க சிகிச்சையில பயன்படுது, ரேடியாலஜில பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ ரேடியாலஜியில் வந்து புற்றுநோய் கட்டிகளை அழிக்கிறதுக்கு இந்த கோபால் 60ங்கிற கதிரியக்க ஐசோடோப்பையும் தங்கம் 198ங்கிற கதிரியக்க ஐசோடோப்பையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இரும்பு. ஸோ அயன் 59ங்கிறது வந்து இரத்த சோகையை அடையாளம் காண்றதுக்கும் சிகிச்சை அளிக்கவும் பயன்படுது. அடுத்து சோடியம் 24. சோடியம் 24ங்கிறது இதயத்தின் சீரான செயல்பாட்டை கண்டுபிடிக்கும், இரத்த ஓட்டத்தை ஆராயறதுக்கும் பயன்படுது சோடியம் 24. அடுத்து பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் வந்து பயிர்களோட வளர்ச்சி உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உரமா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் தோல் நோய் சிகிச்சையிலையும் இந்த பாஸ்பரஸ் 32 பயன்படுது. கார்பன் 14. கார்பன் 14 வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்ல பயன்படுது, அதாவது வயதை கண்டுபிடிக்கிறது. தொல்பொருள், மரங்கள், அப்புறம் புதைப்படிவங்கள், ஃபாசில்ஸோட வயசு எவ்வளோ வருஷமா அது வந்து இருக்கு, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு இது கார்பன் 14 பயன்படுத்துறாங்க. அடுத்து அமெர்சியம். அமெர்சியம் 241 அப்படின்னு சொல்லக்கூடிய கதிரியக்க ஐசோடோப் வந்து ஸ்மோக் டிடெக்டர்ஸ்ல பயன்படுது, புகையை கண்டறியக்கூடிய கருவிகளை. வீட்டில எல்லாம் வந்து தீப்பிடிக்குது, இல்லை ஃபேக்ட்ரிஸ்ல எல்லாம் தீப்பிடிக்குதுன்னா அந்த புகையை வச்சு அது அவங்களுக்கு அலர்ட் கொடுக்குற அந்த ஸ்மோக் டிடெக்டர்ஸ்ல வந்து அமெர்சியம் 241 அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோடோப் வந்து பயன்படுது. அடுத்து கலிஃபோர்னியம் 252 அப்படிங்கிற இது. இந்த கலிஃபோர்னியம் 252 வந்து வானூர்திகள், அதாவது ஏரோப்ளைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பொருட்கள் எடுத்துட்டு போகும்போது அதுல ஏதாவது வெடிப்பொருட்கள் இருக்கா அப்படிங்கிற இதை கண்டுபிடிக்கிற அந்த டிடெக்டர்ஸ்லையும் இந்த கலிஃபோர்னியம் 252 வந்து பயன்படுது. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்சனிக் 74. ஸோ உடம்புல கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர்சனிக் 74 பயன்படுகிறது. அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா யுரேனியம். யுரேனியம் வந்து பூமி, கனிமங்கள், பாறைகளோட வயதை கண்டறிய பயன்படுது. ஏற்கனவே கார்பன் 14 வந்து தொல்பொருட்கள், அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், புதைப்படிவங்கள், மரங்களோட ஏஜை கண்டுபிடிக்க பயன்படுதுன்னு பார்த்தோம். யுரேனியம் வந்து பூமியோட வயசு, கனிமங்களோட வயசு, பாறைகளோட வயதை கண்டறிய பயன்படுகிறது. ஸோ இதோட வந்து இந்த கதிரியக்கம் டாபிக் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் தனிம வரிசை அட்டவணை அந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே என்சிஆர்டி சிலபஸ் பேஸ்டான டாபிக்ஸ் தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்னா என்சிஆர்டி சிலபஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது, புக்கில் தான் இருக்குது. பட் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி தமிழில் கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ அதனால் உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.